தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு பேசின வாக்குத்தத்தம் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தியிருக்கும். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற உங்களை இந்த 3ஆம் மாதத்திலையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது 3ஆம் மாதத்துக்கு தேவையான வார்த்தைக்காக தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நீங்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தில் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்க. அங்கே தேவ வார்த்தை சொல்லுகிறது. தேவ மனுஷனாகிய தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவருக்கு எத்தனையோ விதமான கசப்பான அனுபவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பலவிதமான கடினமான சவால்களை அவருடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது. இது எந்த வயதிலிருந்து அவருக்கு வந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 17ஆம் வயதிலிருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா போராட கற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு அடுத்து ஒரு பிரச்சனை, ஒரு சவாலுக்கு அடுத்து ஒரு சவால், ஒரு சத்துருக்கு அடுத்து ஒரு சத்ரு. பிரியமானவர்களே, இப்படி எப்பக்கத்திலையும் அவருக்கு குடும்பத்திலையும் ராஜாவாகிய சவுலிடத்திலையும் பல நம்பிறவர்களாலும் அவருக்கு பலவிதமான நெருக்கங்கள் நேரிட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சூழ்நிலை எனக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம். சூழ்நிலைகளை கண்டு நாம் என்ன ஆகிடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஏன்னா பிசாசானவனுக்கு பலருடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறக்கூடாதபடி, நல்ல நிலைக்கு வரக்கூடாதபடி, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி, தேவனால் பயன்படுத்தப்படாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்குள்ள ஒரு விதமான பயத்தை கொண்டு வந்து, கலைகளை கொண்டு வந்து அவங்க எழும்பி முன்னேறி தேவனுக்காக சாதிக்க கூடாதபடிக்கு அவன் என்ன பண்றான்னா, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்ற பயத்தை கொண்டு வருகிறான். இதற்கு அநேக தேவ பிள்ளைகளும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, இடம் கொடுத்து நம்மளும் என்ன பண்றோங்க, அவனுடைய தந்திரத்தில் சிக்கி கொள்ளுகிறோம். ஆகையால் தான் யோபு பக்தன் அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் எதுக்கு பயந்தேனோ அதுவே எனக்கு நேரிட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2 மாதத்தை முடித்தோம், 3ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நம்ம செத்த ஆண்டவரை ஆராதிக்கலைங்க, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இயேசுவானவர் உயிரோடு எழுந்து 12 தடவை அவருடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அவர் தரிசனமாகும் போது அவர் சொன்ன 2 முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா? முதலாவது சொன்னார், பயப்படாதிருங்கள். 2வது அவங்க என்ன தெரியுமா சொன்னார், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. ஏன்னா சீஷர்களுக்குள்ள அன்னைக்கு பயத்து இருந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், என்ன ஆனார் தெரியாதுன்ற ஒரு விதமான கலக்கமும் பயமும் அவள் என்ன பண்ணினது என்று சொன்னீங்கன்னா, அவள் மூடியிருந்த கதவை திறந்து வெளியே வராதபடி உள்ளவே அடைபட்டு போயிருந்தார்கள். இன்னைக்கு இதே போல தான் அநேகருக்குள்ள பிசாசு பயத்தை கொண்டு வந்து விட்டு ஒரு வட்டத்தில் வச்சுட்டு, நீ இவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே வர முடியாதுப்பா, உன் எதிர்காலம் முடிஞ்சிச்சு, நீ நம்பினவங்க, நீ யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தியோ அவங்க எல்லாம் பாரு உன்னை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அன்பானவளை முன்னே போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துவான். ஆனால் இந்த வார்த்தையை கவனிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். ஏன்னா மத்தேயு 10:28-29 ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை கொல்றவனுக்கு நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி. பிசாசானவன் நம்ம சரீரத்தை தான் தொட முடியும், தாக்க முடியும். ஆனால் அவன் நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை எடுக்க முடியாது. ஏன்னா அது தேவன் தந்தது, அவர் தான் எடுக்கணும். ஆகையால அவருடைய அனுமதி
அனுமதி இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க. நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எவனும் அசைக்க முடியாது. ஆகையால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல 7 மடங்கு அக்கினி பெருகினாலும் கூட நாம் என்ன தெரிஞ்சு சொல்லணும்? நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பயப்படக்கூடாது. பயத்தை பிசாசு கொண்டு வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுவானா? அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், விசுவாச பாதையாக இருக்கலாம், முன்னேறாதபடி தடுத்து நிறுத்திடுவான். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யாரை சேவிக்கிறோம், நாம் யாருடையவராக இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி நம்ம அறிஞ்சிட்டாதான் சவாலா வெற்றி பாதையில் நம்ம நடந்து முன்னேறி போக முடியும். நம்ம அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆகிடுவோம் தெரியுங்களா? பலவீனம் ஆகிடுவோம். நீங்கள் 1 யோவான் 5:4 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்குன்னே காட்டிலும் என்னங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் இல்லைங்க. அவர் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. நீங்கள் ஆதியாகமம் 15:1 வாசித்து பாருங்க. தேவன் முதல் தடவையாக இந்த பயப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் 5 ராஜாக்களையும் 5 இராணுவ வீரர்களையும் 5 தேசங்களையும் அவர் ஜெயித்து வெற்றியோடு வருகிறார். ஆண்டவருக்கு தரிசனமாய் சொல்றார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். 5 தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் அத்தனை பேரையும், எவ்வளோ பேர் போனாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் வீட்டில் 318 வேலைக்காரரும், ஆபிரகாம் இவ்வளோதான், சின்ன கூட்டங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா பெரிய கூட்டத்தை முறியடிச்சாங்க. நீங்கள் யோசிக்கலாம், நான் சின்ன ஆளு தாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியும், நீ சின்ன ஆளு தாங்க. ஆனால் 1 யோவான் 4:4 சொல்லுது, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகையாலே நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிசாசுடைய ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சங்கீதம் 138 அதில் 7 வாசிச்சு பாருங்க. தாவீதுக்கு அநேக பிரச்சனை, ஆனால் அவர் சொல்கிறார், நான் பயப்பட மாட்டேன். 3ஆம் சங்கீதம் நீங்கள் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக 6-8 வசனம் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், 1000 பேர் என் பக்கத்தில் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 41:10 தேவன் சொல்றாரு, பிரியமானவர்களே, என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் என்று சொல்லி. ஆகையால் சவாலை கண்டு என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால் நீங்கள் யாத்திரையாகமம் 14 வாசிச்சு பாருங்க. முன்னால் செங்கடல் இருக்குது, பின்னால் பார்வோனுடைய சேனை இருக்குது, 2 பக்கமும் மரணம், எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? பயப்படாது, தரித்து சும்மா நில்லு, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டேன் என்று சொல்லி. ஆகையால் அன்பானவளை அவங்க சும்மா இருந்தாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். எதை நம்மால் செய்ய முடியலையோ அதை தேவன் கண்டிப்பாக நமக்காக செய்கிறவர். ஏன்னா நீங்கள் ஏசாயா 43:1-2 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன், நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 27:1-4 வசனம் வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, கடந்த 2 மாதத்தை காட்டிலும் இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்க. அங்கே தேவன் பவுலுக்கு தரிசனமாய் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். யார் நம்மளை கைவிட்டாலும் என்னங்க, யார் நம்மளை விட்டு விலகினாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. இந்த
3ஆம் மாதத்தில் கடந்த 2 மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது, தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான். உபாகமம் 28:6-8 வசனம் வாசிச்சு பாருங்க. அவன் ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடுவான். நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அன்பான தேவ ஜனமே, அவன் இருக்கிற இடம் தெரியாம அவனை கர்த்தர் அதமாக்குவார். ஆகையால நாம் தோற்கடிக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவருடைய பட்சத்தில் இருக்கிறோம். ஆகையால் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமந்தையே பயப்படாதே. கர்த்தர் பயப்படாதுன்னு சொன்னா பயப்படாத, தைரியமா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி. கண்டிப்பா மலை போல பிரச்சனையை தேவன் பனி போல மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்ல விவாக காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாமுக்குரிய பயத்தினால கலங்கி போயிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல, அன்போ தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகியால் கண்டிப்பாக இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். யார் செய்யாம போனாலும் ரத்தம் சிந்தன ஆண்டவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர் உனக்காக எல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தைரியமா இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. சொல்லுங்க, தைரியமா பார்த்து சத்துருவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பு தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் தோக்கிற கூட்டத்தில் இல்லை, ஜெயிக்கிற கூட்டத்தில் இருப்பேன். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்வார் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு பேசுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகள் மாறும், வாசல்கள் திறக்கப்படும், கர்ப்பங்கள் திறக்கப்படும். தேவன் வானத்தின் வாசலை திறப்பார். இடங்கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ சனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறோம். தாவீது ராஜா சொன்னது போல, மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்ற வார்த்தையின்படி, உடைய கோலும் தடியும் தேற்றும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய ஊழிய பாதையில், அவருடைய விசுவாச பாதையில், அவருடைய வியாபாரங்களில் தேவன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அன்றைய தீமைக்கு பதிலாக நன்மையை கட்டளையிடுங்க. எங்கே வெட்கப்பட்டாலோ அங்கே உயர்த்தப்பட, எங்கே பயந்து நம்முடைய பிள்ளைங்க கலங்கினார்களோ அதே இடத்துல சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக அன்றைக்கு ஆண்டவரே செங்கடலை கடக்க செய்த தேவன், அன்றைய யோர்தானை கடக்க செய்த தேவன், எரிகோவை கடக்க செய்த தேவன், கோலியாத்தை ஜெயிக்க செய்த தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நீ ஜெயத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உச்சந்தலம் முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரீர பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி பூர்ண சுகபலன தேவன் தந்த ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவருடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை எதிர்பார்க்கிற நல்ல வேலையை தேவன் கட்டளையிடுவீராக. விவாகமாக நீண்ட காலமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வாழ்க்கை துணைகளை தந்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையில்லாத அன்றை நிந்தையும் அவமானத்தோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய கர்ப்பத்தை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தேவன் கட்டளையிடும். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாம ஆண்டவரே தலை குனிந்து வாழுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சம்பாதனையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறையா. மாந்திரிக வல்லமையினாலும் பில்லி சுனித்தின் வல்லமையினாலும் அசுத்தாவின் பிடியில கட்டப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே எல்லா மாந்திரிக வல்லமைகளும் அசுத்தாவின் கிரியைகளும் பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் அவருடைய சரீரங்களை விட்டு, அவருடைய குடும்பங்களை விட்டு, அவருடைய வியாபாரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பூர்ண சுகத்தையும் தீர்க்க ஆயுசை தந்து ஆசீர்வதியும். விசேஷமா பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருத்தரும் அன்று
தோல்வியை காணாம ஜெயத்தை காணும்படியா நல்ல மதிப்பெண்ணில் பெற்று பாஸாக படிக்க புத்தி, அறிவு, ஞானமுள்ள இருதயத்தை தந்து ஆசீர்வதியும். பயத்தின் ஆவியை எடுத்து விடும். அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழிய பாதையில் கடினமான சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து அன்றை கடந்து போகிற தேவ மனுஷர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற அவளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நீதியின் வலது கரம் அவளை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பூரண சமாதானத்தையும் தேவரீர் சங்கீதம் 65:11 படி நீடித்த நாட்களையும் ஆண்டே பூர்ண ஆண்டே தீர்காயுசு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்தும். நன்மையினால் முடிச்சுட்டும். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறையில்லாமல் வழி நடத்தும். கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும். தொடர்ந்து மகிமைப்படும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சமீபத்திலும் தூரத்தில் இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு தான் முதல் தடவையாக இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்களானா, இன்னும் அதிகமான கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமா அல்ல, மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு விண்ணப்பம் இருக்குமானா நீங்கள் கமெண்ட் வழியாகவும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசியின் வழியாகவும் எங்களோடு நீங்கள் இடைப்படலாம். அது மட்டுமல்ல, இந்த செய்தி பலருக்கு போய் சேரும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஜெப குறிப்பை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 560046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.